ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா குயிக்கா செய்யலாம். அதிகமான குவான்டிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, சூப்பரா வரும். நம்ம செய்ய போற ஸ்வீட் ரெசிபி மில்க் பர்ஃபி. ரொம்பவே ஈஸியா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு கடாயை வச்சிடலாம். 2 கிலோ சுகர் போட்டுடலாம். ஒரு குடுப்பி எடுத்துக்கலாம். 600 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பொறுமையாக கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம மில்க் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 கிலோ 2 பாக்கெட் மில்க் பவுடர் போடுறேன். டோட்டலாக 1 கிலோ மில்க் பவுடர் எடுத்துருக்கேன் நான். நம்ம மில்க் பவுடர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் 750 ml ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா நெய் வேணும்னா நெய் கூட போட்டுக்கலாம். இல்லை ஆயில் நெய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோன்னா அது பாதி இது பாதி, டோட்டலாக 750 ml எடுத்துக்கணும். இப்போ இந்த மில்க் பவுடரும் இந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருவோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சது போதும். நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப் ரெடியாகி வந்துட்டு இருக்கு. பாருங்க, நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் திக்காகி வர வரைக்கும் இதே மாதிரி கொதி வந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சுகர் பாருங்க சைடில் இந்த கடாயில் ஒட்டி இருக்கு. அந்த சுகர் வந்து நம்ம தண்ணி போட்டு கரைச்சிடணும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து கரைச்சி விடலாம். இல்லைனா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றப்போ அது அந்த சுகர் கரையாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி தண்ணி தெளித்து அது கடாய்க்குள்ளே இறக்கிட்டோம்னா அதுவும் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ அந்த சுகர் சிரப் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் மாறி வந்துட்டுருக்கு. இப்போ இது இந்த அளவுக்கு வந்தது போதும். இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இது ரெடி. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும் சுகர் சிரப்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ஆயில் மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். போட போட கிண்டிகிட்டே இருப்போம். எல்லாம் முழுசாக ஒரே டைம் போட்டு கிண்டணும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருப்போம். இது நம்ம சேர்த்துக்கிறப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வைக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக வரும். ஏன்னா கடாய் தப்பமாக இருக்கும், அதனால் சூடு அதிகமாக வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செய்கிறதுலையும் கடாய் வந்து நல்லா தப்பமான கடாயை எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லா வரும். இல்லைனா நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தப்பமான கடாயை எடுத்துக்காங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், இது சூப்பராக ரெடி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டினாவே இந்த மாதிரி திக்காயிடும். நம்ம ரெடி ஆகிடும்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்கான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எதனா கொஞ்சம் இது வந்து ரொம்ப கெட்டியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாயிடும் உங்களுக்கு. இது நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் மாற்றங்கள் இருந்ததுன்னா, அந்த மாதிரி கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு பால் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இந்த மில்க் பர்ஃபி சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரையில் மாற்றணும். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ட்ரையில் மாற்றுறதுக்கு முன்னே இந்த மாதிரி அந்த ட்ரையில் நெய் பூசி வச்சுருக்கணும். இந்த ட்ரை ஃபுல்லாக முழுசாக நெய் பூசிருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட் வந்து உடையாமல் வரும். அதனால தான் முழுசாக பூசுங்கன்னு சொல்கிறேன் நான். நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட்டை எடுத்து இந்த ட்ரையில் போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் எந்த ஃப்ளேவருமே சேர்த்துக்கல. இதுக்கு ப்ளைனாக செஞ்சுருக்கேன். அந்த மில்க் பர்ஃபி அந்த ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக நான் ப்ளைனாக செஞ்சுருக்கேன். நான் ஏலக்காய் பொடி எதுவுமே சேர்த்துக்கல. இந்த ட்ரையில் மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு விசிறி எடுத்து இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃபுல்லாக பரவுற அளவுக்கு பரப்பி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். எதுக்காக நெய் சேர்த்துக்கிறோன்னா மேலே ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக லைட்டாக நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். சைடில் எங்கேயுமே கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபினிஷிங் சூப்பராக வரும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் நான். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் வந்துட்டுருக்குன்ட்டு. ஒரே மாதிரி ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், பக்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல்ல. அடுத்ததாக இது மேலே நம்ம பிஸ்தா பாதாம் சிவல் மேலே தூவி விட்டுடலாம். நம்ம இந்த மிதமான சூட்லேயே நம்ம தூவணும். மலைச்சாரல் போல் விழுந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த பிஸ்தா பாதாம். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாப்பிடுவோம் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்தா பாதாம் தூவினதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இது மேலே ஒட்டாமல் போயிடும். அதனால் நம்ம முழுசாக தூவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரோலர் வச்சுருக்கோம்ல, அந்த ரோலரை வச்சு பொறுமையாக அப்படியே உருட்டி விட்டுருவோம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ரோலரை வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி உருட்டிட்டோம்னா அந்த சூடில் அப்படியே பிடிச்சிடும். இல்லை அது எல்லாம் இந்த மிதமான சூட்லேயே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் நம்ம. அப்போதான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம செஞ்சுருக்கிற இந்த மில்க் பர்ஃபி சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது இப்படி
அப்படியே ஒரு 4 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபி ஷேப்பில் எடுத்து கட் பண்ணிடலாம். 4 மணி நேரமாக சூப்பராக ஆறி வந்திருக்கு இந்த மில்க் பர்ஃபி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ஆறி வந்திருக்குன்னுட்டு. பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு ஆகிடுச்சு இது. இந்த டைம் கட் பண்ண வேண்டிய டைம். இப்போ தான் நம்ம கட் பண்ணோம். நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம். அதனால் ஸ்கேல் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்கேல் சைஸ்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் இல்லைன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற ஸ்டீல் ஸ்கேல், உட்டன் ஸ்கேல் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறோம். முதல்ல ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே ட்ரையை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேலை நம்ம கிராஸாக வச்சுட்டு கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி முழுசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பீஸ் எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள். நம்ம முழுசாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து பார்த்துருவோமா? பாருங்கள் இந்த மில்க் பர்ஃபி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மில்க் பவுடர், ஆயில், சுகர், தண்ணி இவ்வளோ இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்சுருக்கிற அளவு வந்து 4 கிலோ அளவு இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவு உங்களுக்கு தேவைப்பட்டால் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு கம்மியான அளவில் தேவைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கம்மியான அளவில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.